பறவைகள் இல்லப்பா. ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வதற்கு முன்னாலேயே கூடு கட்டிரும். எந்த பறவைக்கு பெரிய பிரச்சனைனா குயிலுக்கு. ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. சமையல் செய்யும்போது முட்டைக்கோழி சமைச்சிருக்கீங்களா? ஓடு பார்த்திருக்கீங்களா எப்பவாவது? முட்டைக்கோழியில ஓடு எப்போ கட்டோம்னா முட்டை போடுறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் தான் ஓடு கட்டும். குயில் என்ன பண்ணுமா, வயிற்றுல முட்டை வந்த உடனே கடைசி 1.5 மணி நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் ஆண் பெண் 2 பேருக்கும் தெரிஞ்சிருமா முட்டை போடணும். ஆண் குயில் என்ன பண்ணுமா, பெண் குயில் ஒரு இடத்துல சேஃப்டியா உட்கார வச்சுட்டு போய் கூட தேடுமா. காக்கா கூடுலயும் முட்டை இருக்கணும். முட்டை இல்லைன்னா இது போய் போட்டா தள்ளி விட்டுரும். 1 மணி நேரத்துல தேடி அதை கண்டுபிடிச்சிருமாங்க. இப்ப உள்ள காக்கா இருக்குது. காக்கா இருக்கும்போது குயில் வந்து போட முடியுமா? என்ன பண்ணுமா, நேரா பறந்து போய் அந்த பெண் காகம் இருக்குல்ல அதை சீண்டுமா, கோபப்படுத்தி பறக்க வைக்குமா கூட்டில இருந்து. அது பறந்து போய் அதை ஒரு சுத்தி கூட்டிட்டு வரதுக்குள்ள 45 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுமா. அதுக்குள்ள இந்த பெண் குயிலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும், போ காலியா இருக்கு போய் முட்டை போட்டு வந்துடும். அந்த பெண் குயில் போய் முட்டை போட்டு வந்துடும். அம்மா அப்பாவுக்கு விஷயம் முடிஞ்சிருச்சு. காக்கா கூட்டுல முட்டையா வந்து உட்கார்ந்து இருக்கிறாருல ஒருத்தர், அவருக்கு பிரச்சனை தொடங்குது. எப்படி? காகம் அடை காத்து குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்சு அந்த அந்த குஞ்சு வெளியில வந்த உடனே எல்லாரையும் காப்பாத்துறது மாதிரியே காக்கா எல்லாரையும் காப்பாத்துமா. ஒரு கொஞ்சம் ஒரு 1.5 நாள் 2 நாள் ஆன உடனே அது சிறக விரிச்சு கீச் கீச்சுன்னு கத்தும்ல வாய் தரந்த பசிக்கு. அப்படி கத்தும் போது எல்லார் வாயிலையும் சோறு போடுற காக்கா இது வாயை மட்டும் பார்க்குமா, சவுண்டு சரியில்லை. மறுபடியும் வாய் திறந்து அதே மாதிரி கத்தும் போது காக்கா என்ன பண்ணுமா, சாப்பாடை வாயில போடாம அது வாயில கொத்துமாங்க. இங்க எங்கேயும் குயில் பாடுறத பார்த்துக்கோங்க. அதனுடைய பாட்டுல பர்மனண்டா அந்த வாய்ஸ்ல ஒரு சோகம் தான் இருக்கும். பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லித் தருகிறேன், கணவன்மார்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், மனைவிமார்களுக்கு, தாத்தா பாட்டிகளுக்கு, மாமியார்களுக்கு, மாமனார்களுக்கு சொல்லித்தரேன், அத்தைமார்களுக்கு சொல்லித்தரேன், நாத்தனார்களுக்கு சொல்லித்தரேன். உங்களை நம்பி அன்போடு வாய் திறந்து பசிக்காக, அது என்ன பசியோ கேட்கக்கூடியவர்கள் வாயில் மட்டும் கொத்தி விடாதீர்கள். கொத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் பெரிய படிப்பு படிப்பார்கள், வாழ்வார்கள், பெரிய ஆளா வருவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை கடைசி வரைக்கும் உங்களால் மாற்றவே முடியாது.